ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான, அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்தான கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எனக்கு இப்போ உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்துட்டு, நான் இப்போ 3 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா கூட 2 காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பாக சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவு நான் துருவின தேங்காய் இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளித்து அதை நான் சட்னி கூட ஊற்றிக்கிறேன். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.